சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொண்டு போய் கடையில குடுக்குறோம், அவ்வளவுதானே? கடையில குடுக்குறோன்னு சொல்லாதடி. இத்தனை வருஷம் இதே ஊறுகாவும் குழம்பு தான் செஞ்சு கொடுத்தோம். யாராவது கேட்டாங்களா? இல்ல அத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சரி, ஓகே, நீங்க ஆசைப்படுறீங்க. அப்புறமா நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 50% ஷேர் கொடுத்துருங்க. அடி போடி, நானே உடஞ்சு போன சேர்ல உக்காந்துருக்கேன், அதையும் கேக்குறேன். பாட்டி, ஷேர் கேக்கல, வர வருமானத்துல பாதி பங்கு கேட்டேன். ஓ, பங்கா? அதெல்லாம் நான் தர முடியாது, அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அடேங்கப்பா, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கழுவிக்கு. இப்பதான் 5 ரூபாய் பாக்கெட்டே விற்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள சொத்துல பாகம் பிரிக்கிற அளவுக்குலாம் போயிட்டீங்களா? உருட்டுங்க உருட்டுங்க, நல்லா உருட்டுங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். பூர்ணி, பூர்ணி, என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க? பால் காய்ச்சறோம், தெரியும்ல? பால் காய்ச்சறீங்களா? எதுக்கு பால் காய்ச்சறீங்க? உன்கிட்ட யாரும் சொல்லலையா? ரகு சொல்லிருப்பாருன்னு நினைச்சனே. பூர்ணி, நம்ம ஊருகா வத்த குழம்பு இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம வீட்டுல இடம் பத்தாது. பக்கத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு பால் காய்ச்சலான்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். வந்துரு. நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன பூர்ணி இப்படி சொல்ற? நம்ம வீட்டு தொழில் இது, இதுக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே. அப்படியே பெரிய கப்பல் கட்டுற தொழில் பண்றீங்க. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பாக்கெட் போட்டு ஊறுகா விக்கிறீங்க. அதை எவனோ ஒருத்தன் தொட்டு நக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஒரு 5 ரூபாய ஏதோ தட்டுல போட்டுட்டு போற மாதிரி போட்டு போவான். இதெல்லாம் ஒரு பிசினஸ். இதுக்கு பால் காய்ச்சி நான் வரலப்பா. ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? பால் காய்ச்சத்துக்கு வான்றாங்க. வர்றதுக்கு இஷ்டம் தான் வா, இல்லனா வரலன்னு சொல்லிட்டு போ. அது என்ன பெரிய கப்பல் கட்டுற தொழிலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? தொழில என்னடி கேவலம்? ஏன் உங்க அப்பா என்ன கப்பல் தான் கட்டிக்கிட்டு இருக்காரா? ஹலோ, எதுக்கு எங்க அப்பாவை பத்தி பேசுறீங்க? உங்க அப்பா சொன்னா மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வருதுல்ல? உங்க அப்பாவும் பிசினஸ் தானே பண்றாரு, இல்ல? அவர் ஏரோப்ளைனும் கப்பலையும் கட்டி இந்தியாவுக்கோ சைனாக்கோ வித்துக்கிட்டு இருக்காரா? இல்ல, தொழில் என்னடி கேவலம்? ஏன் நீ ஊர்க்காலாம் எதுவும் சாப்பிட மாட்டியோ? கடைக்கு போனா நாத்தக்காய் ஊர்க்கா தான் பிடிக்கும், பூண்டு ஊர்க்கா தான் எனக்கு பிடிக்கும்னு பாட்டலா கேட்டு வாங்க தெரியுதுல்ல? அதுவும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் செஞ்சு போடுறது தானே. பெரிய பாட்டில்ல செஞ்சா கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி சின்ன பாக்கெட் போட்டா கேவலமா பேசுவீங்களா? 5 ரூபா போடுவாங்கன்னு கேவலமா பேசுற? 5 ரூபாயா? 1000 பேர் போட்டா எவ்வளவு காசுன்னு தெரியும்ல? முன்ன பின்ன ஏதாவது வேலை பார்த்துருந்தா தெரியும். விடுங்க ரகு, அவ ஏதாவது பேசினா பேசிட்டு போறா, அது எதுக்கு பெருசு பண்ணிட்டு? பூர்ணிமா, உனக்கு வரணும்னு இருந்தா வா. நீ இந்த வீட்டு பொண்ணு, நீயும் வந்தா நல்லா இருக்குன்னு தான் கூப்பிட்டேன். உனக்கு பிடிக்கலையா? வராத, பரவாயில்ல. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. இவகிட்ட என்ன சமாதானமா போறது? பிடிக்கலன்னா விட்டுன்றீங்க, பிடிக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு பேசுறா? ஏய், இங்க பார், திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ இப்படி பேசுறதா இருந்தா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இரு. உனக்கு இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்றதுக்கு ஆசை இல்ல. யாரு எதுக்கு கூப்பிட்டாலும் வரவும் மாட்டேன். தனியா அதுக்கு இங்க இருக்கணும். கிளம்பு. எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு திட்டிக்கிட்டு கூடயே இருந்து டைம் பாஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா? அங்க போய் இரு போ. உன்னை யார் கேட்டா? உங்க அம்மா வீட்டுல போயிட்டு உனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல? உங்க அப்பா தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. இந்த 5 ரூபா பாக்கெட் போடுற வீட்டுல உனக்கு என்ன வேலை? கிளம்பு. டேய், இப்பதான்டா நீ கரெக்டா பேசுற. சொல்லு, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. பாட்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணி, அப்படிலாம் விட முடியாது அண்ணி. இவ பால் காய்ச்சறதுக்கு வர்றதா இருந்தா இந்த வீட்டுல இருக்கணும். வர்றதுக்கு இஷ்டம் இல்லையா? கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம்.
இப்ப என்ன பால் காய்ச்சறதுக்கு நான் வரணும் அவ்வளவுதானே? வரேன். அப்புறம் என் கையால விளக்கேத்தணும் அது இதுன்னு சொல்லக்கூடாது. ஓ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? பாத்தியாடி வாய் கொழுப்ப, இவளை வர சொல்லி கூப்பிட்டதே பெருசு, இதுல விளக்கு வேற ஏத்த சொல்லுவாங்களா? அவ ஆளும் மூஞ்சும். ச்சே. பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. ஆஃப் பண்ணுங்க, நீ சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். செவந்தி, எங்க அம்மாவோட கைப்பக்குவத்துல தயாரான பொருள் எல்லாம் வீட்லயே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த கடவுளா பார்த்து ஒரு ஃபேக்டரி அமைச்சு கொடுத்துருக்காரு. இனிமே எல்லாமே சிறப்பா நடக்கும். அத்தை கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்களேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நல்லா இருமா, நல்லா இருமா. நம்ம குடும்பம் எந்திரிம்மா. சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வந்துரும்மா. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இதுக்கு மேல உனக்கு எந்த கஷ்டமும் வராது. செவந்தி, பாட்டி இதுக்கப்புறம் நீ அமோகமா வரப்போற. வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்ட, இனிமே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க போற. அம்மாடி, ஆ, ஐஸ்வர்யா அந்த பால் எடுத்துட்டு வா. உட்காருமா, உட்காரு. பார்த்து. செவந்தி, அண்ணி இவங்க எல்லாரும் என் கூட வேலை செஞ்சவங்க. ஓ, இது செல்வி. வணக்கம். வணக்கம். என் பக்கத்து வீட்ல தான் இருக்கா. ரொம்ப நல்லா வேலை செய்வா. நான் போற எல்லா கல்யாணத்துக்கும் இவளையும் கூட்டிட்டு போயிடுவேன். இவ ஒருத்தி மட்டும் இருந்தா எனக்கு 10 ஆளு கூட இருக்கிற மாதிரி. என் கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தா பெரிய உதவியா இருக்குமேனு தான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நீங்க இங்க வேலைக்கு வரதால நினைக்க வேண்டாம். இது உங்க கம்பெனி மாதிரி நினைச்சு வேலை பாருங்க. நாம எல்லாரும் ஒன்னா வேலை செய்வோம். இந்த முதலாளி தொழிலாளி இந்த பாகுபாடெல்லாம் வேண்டாம்.